புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம் 34ஆம் அத்தியாயம் தேர் ஊர்வலத்தை போற்றுதல். ஜைமினி முனிவர் கூறினார், குதிரை யாகங்களின் ஒரு பகுதியாகவும் நரசிம்மமூர்த்தியின் ஒரு பகுதியாகவும் அமைந்த ஏரியின் தெற்கே இறைவன் அமர்ந்திருக்கிறார். இறைவன் மீண்டும் அவதாரம் எடுப்பது போல் தெரிகிறது. அவர் தனது தெய்வீக வடிவத்தில் பிரகாசிக்கிறார். அவர் சூரர்களாலும் அசுரர்களாலும் பார்க்க முடியாத அளவிற்கு பிரகாசிக்கிறார். அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் இறைவனை பல்வேறு காணிக்கைகள் மூலம் வணங்க வேண்டும். பாடல்கள் மற்றும் நடனங்களால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பல்வேறு வகையான மலர்கள், இனிமையான வாசனை திரவியங்கள் மற்றும் நறுமண பொருட்கள், கருப்பு அகல்லோச்சம் மற்றும் நறுமண எண்ணெயால் ஆன விளக்குகளை அர்ப்பணித்து இறைவனை சாந்தப்படுத்த வேண்டும். இவ்வாறு பக்தர் பல காணிக்கைகள் மூலம், சேவைகளின் மூலம் உலகங்களின் இறைவனை மகிழ்விக்க வேண்டும். ஜனார்த்தனர் பிந்து தீர்த்த கரையில் 7 தினங்கள் தங்குவார். முன்பு பகவானே மன்னருக்கு இந்த வரத்தை வழங்கியிருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் நான் உங்கள் தீர்த்த கரையில் தங்குவேன் அரசரே. நான் அங்கு தங்கும் போது அனைத்து தீர்த்த குழுக்களும் அதில் இருப்பார்கள். பக்தர்கள் அந்த தீர்த்தத்தில் உள்ள அனைத்து தீர்த்த குழுக்களையும் புனிதப்படுத்தும் விதிகளின்படி தாங்கள் புனித நீராட வேண்டும். நான் குண்டீச்சா மண்டபத்தில் இருக்கும்போது 7 தினங்கள் பலதேவர் மற்றும் சுபத்ரையுடன் என்னை காண்பவர் பின்னர் என்னுடன் சாயுஜ்யத்தை உள்வாங்குதலை அடைவார். எனவே பக்தன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைத்து பாவங்களையும் அளிக்கும் மங்களகரமான மற்றும் மிகவும் புண்ணியமான தீர்த்தத்தில் புனித நீராட வேண்டும். தீர்த்தமே அனைத்து தீர்த்தங்களின் நன்மைகளையும் அளிப்பதாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. நீராடிய பிறகு பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் விதிகளின்படி கவனமாக பானங்களை வழங்க வேண்டும். பிறகு கரையில் நிறுவப்பட்ட நரசிம்மரை வணங்கி வழிபட வேண்டும். சுத்திகரிப்பு மற்றும் ஆச்சமன சடங்குகளை முடித்த பிறகு அவர் பெரிய பலிபீடத்திற்கு சென்று முன்பு போலவே வணங்க வேண்டும் அல்லது மிகுந்த பக்தியுடன் வணங்க வேண்டும். 7 தினங்கள் இதை செய்யும் பக்தர் ஒரு சாதாரண ஆணோ பெண்ணோ அல்ல, ஆனால் மனித நேயம் மிக்கவராக மாறுகிறார். முரணின் ஸ்ரீகிருஷ்ணரின் எதிரியின் கட்டளையின்படி அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்யத்தை அடைகிறார். பகலில் அவரை பார்ப்பது புண்ணியமானது, ஆனால் இரவில் அவ்வாறு செய்வது 10 மடங்கு புண்ணியத்தை தரும். பிரபஞ்சத்தின் இறைவனின் முன்னிலையில் சாதாரணமாகவோ அல்லது பெரிய அளவிலாகவோ செய்யப்படும் எந்த புனித சடங்கும் கோடி மடங்கு அதிகமாகும். பக்தர்கள் துலா புருஷ அல்லது பிற பெரிய பரிசுகளை வழங்கலாம், ஆனால் பிராமணர்களே ஒன்று பொருள் வழங்கப்பட்டாலும் அல்லது எல்லாவற்றின் பரிசை போலவே நல்லது. ஸ்ரீகிருஷ்ணர் பெரிய பலிபீடத்திற்கு செல்லும் போது அனைத்து தானங்களும் மேருவுக்கு இணையானவை. அனைத்து மக்களும் வியாசமா முனிவருக்கு சமமானவர்கள். பிராமணர்களே, இந்த யோகம் உண்மையில் அரிதானது. யோகம் ஒரு வானியல் சேர்க்கை. ஸ்கந்தரால் விளக்கப்பட்ட அர்த்தோதயம் மற்றும் பிற யோகங்கள் மகா வேதி எனப்படும் யோகத்தின் 16இல் ஒரு பங்கை கூட பெற தகுதியற்றவை. இனிமேல் பித்ருக்களின் சிறந்த புனித ஸ்ரார்த்த சடங்குகளை நான் விவரிக்கப் போகிறேன். ஒருவர் தனது வாழ்நாள் முழுவதும் காரியா ஸ்ரார்த்தத்தை செய்தாலும் இதனால் எந்த பலனும் கிடைக்காது. அனைத்து மானிடர்களும் அனைத்து தாத்தாக்களும் சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ அல்லது விலங்குகளாகவோ அல்லது மனிதர்களாகவோ மீண்டும் பிறந்திருந்தாலும் சுமார் 100 பிரபலமான உறுப்பினர்கள் குடும்பத்தில் தங்கள் சந்ததியினர் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த நடைமுறையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அந்த சிறந்ததை தாங்கள் கேளுங்கள். முனிவர்களே, மாகா என்பது பித்ருக்களின் விண்மீன், குறிப்பாக மிகவும் பிடித்தமானது ஆகும். இது அவர்களுக்கு மிகவும் இனிமையானது மற்றும் மகிழ்ச்சிகரமானது. இந்த விண்மீனில் மகன்களால் சிரார்த்தம் மகிழ்ச்சியுடன் வழங்கப்பட்டால் அது பித்ருக்களை மகிழ்விக்கிறது. 5வது சந்திர தினமும் சிறந்தது. ஸ்ரார்த்தத்தில் கிடைத்தால் அது செழிப்புக்கு உகந்தது. இவை இரண்டும் இணைந்தால் நாள் மிகவும் புனிதமானது. அந்த நாளில் மகான்களால் ஸ்ரார்த்த
சிரார்த்த சடங்கு செய்யப்பட்டால் பித்ருக்கள் உயர்த்தப்படுவார்கள். அனைத்து தீர்த்தங்களையும் உள்ளடக்கிய தீர்த்தத்தில், அதாவது அனைத்து தீர்த்தங்களையும் உள்ளடக்கிய சிரார்த்தம் முரணின் எதிரியின் முன்னிலையில் நீலகண்டத்திற்கும் நிருசிம்மத்திற்கும் இடையிலான மிகவும் புனிதமான பகுதியில் மற்றும் மிகவும் அரிதான யோகத்தில் குறிப்பிட்ட ஜோதிட நேர் பக்தியுடன் செய்யப்பட்டால் அவர் தனது குடும்பத்தை சேர்ந்த 100 பேரை மூதாதையர்களை மீட்டு பிரம்மலோகத்தில் கௌரவிக்கப்படுகிறார். சூரியன் மென்மையாக இருக்கும் சுதப பிற்பகல் காலம் மிகவும் பாராட்டத்தக்கது. ஒருவர் மானசத்தை கருத்தில் கொண்டு ஒரு தங்க துண்டை வழங்க வேண்டும். அவரால் அதை வாங்க முடியாவிட்டால் அவர் தூய்மையாகவும் முறையாகவும் எள் விதைகளால் பான சடங்குகளை செய்யவும். இதன் மூலம் அவர் பித்ருக்களுக்கு சிறந்த திருப்தியை அளிக்கிறார். அல்லது அவர் பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது உணவுப் பொருட்களின் விலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அல்லது அவர் ஒரு தகுதியான நபருக்கு உணவளித்து அவருக்கு 1000 பிராமணர்களின் உணவுப் பொருட்களின் விலை கொடுக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட யோகத்தில் தகுதி மற்றும் தகுதியற்ற தன்மை, சிரார்த்தத்திற்கு அழைக்கப்பட வேண்டிய பிராமணரின் தகுதியின்மை குறித்து எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. பிராமணர்களே, அந்த மிகவும் அரிதான யோகத்தில் அனைத்து பிராமணர்களும் முனிவர்களும் இணையானவர்கள். ஆஷாட மாதத்தின் பிரகாசமான பாதியில் 5வது நாள் மக நட்சத்திர கூட்டம் மற்றும் பிரபஞ்சத்தின் இறைவனின் பெரிய பலிபீடத்துடன் தொடர்பு நிறுவுதல், இந்த மூன்றும் ஒன்றாக வந்து மன்னர் இந்திரத்யும்னரின் சிறந்த தடாகத்தில் இந்த யோகம் சதுர்பாதம் 4 கால்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது பித்ருக்களுக்கு நித்திய நன்மையை அளிக்கிறது. ஒரு சிரார்த்தத்தை செய்வதன் மூலம் பித்ருக்களின் புனித சடங்குகளை பற்றி யாரும் சோர்வடைய மாட்டார்கள். பிராமணர்களே, இன்னொரு விஷயத்தை கேளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை உங்களுக்கு கூறுகிறேன். நபஸ்ய மாதத்தின் அமாவாசை நாளில் அல்லது பாத்ரபத மாதம், அதாவது ஆவணி மாதம், அல்லது 4 யுகாதி நாள்களில், அதாவது யுகங்களின் தொடக்க ஆண்டு, குதிரை யாகத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட ஏரியில் பக்தர் பித்ருக்களின் சிரார்த்தத்தை மேற்கொள்ள வேண்டும். அதாவது இந்திரத்யும்ன ஏரி பின்னரது 1000 கயா சிரார்த்தங்கள் உண்மையாக செய்த அதே பலனை கொடுக்கும். இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே மண்டபத்தில் தங்கியிருக்கும் 7 தினங்களில் செய்யப்படும் ஒரு தானமும் ஹோமமும் ஜபமும் அனைத்து பாவங்களையும் அளிக்கும். அடுத்த நாள் முந்தைய நாளை விட சிறந்தது. ஆஷாடத்தின் பிரகாசமான பாதியில் 3வது தை மிக சிறந்த நாள். அன்று பக்தர் அதிகாலையில் இந்திரத்யும்ன ஏரிக்கரையில் நிருசிம்மத்தின் சிறந்த புனித தலத்தில் புனித நீராட வேண்டும். சங்கல்ப சடங்கின் சரியான நிறைவேற்றத்திற்கு பிறகு மனிதன் வனஜாகரணம் என்று அழைக்கப்படும் இந்த விரதத்தை எடுக்க வேண்டும். இது இறைவனின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. இது அனைத்து பாவங்களையும் அடக்கி அனைத்து விரதங்களின் பலனையும் அளிக்கிறது. இந்த 7 தினங்களிலும் பக்தர் ஒரு நாளைக்கு 3 முறை ஸ்நானம் செய்ய வேண்டும். பசு நெய் அல்லது எள் எண்ணெய் பூசப்பட்ட விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். அவர் மௌன விரதம் கடைபிடிக்க வேண்டும். அவர் இந்த விளக்குகளை ஸ்ரீஹரியின் முன் வைத்து இரவும் பகலும் எரிய வைக்க வேண்டும். பகலில் அவர் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும், இரவுகளில் விழித்திருக்க வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது தினசரி கடமைகளுக்கு இடையில் இறைவனின் மந்திரத்தை மீண்டும் கூற வேண்டும். 7 தினங்களிலும் அவர் விரதம் இருக்க வேண்டும். 7 தினங்கள் கடந்த பிறகு 8வது நாள் அதிகாலையில் எழுந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதே சிறந்த தீர்த்தத்தில் புனித நீராடிய பிறகு அவர் இல்லம் திரும்ப வேண்டும். சர்வதோபத்ரரின் முந்தைய மறைபொருள் வரைபடத்தில் அவர் பானையை வைக்க வேண்டும். அவர் அங்கு ரிஷிகேசரை அழைத்து பிரசாதங்கள் மூலம் வழிபட வேண்டும். அதன் மேற்கில் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட தரையில் கிரஹ்ய சூத்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டளைகளின்படி புனித நெருப்பை மூட்ட வேண்டும். அவர் பிராமணர்களால் சூழப்பட்டு நெருப்பு வழிபாட்டு சடங்குகளை செய்ய வேண்டும். அவர் யாக கிளைகள், நெய் மற்றும் கருவை 1000 முறை ஹோமமாகவோ அல்லது ஒவ்வொன்றிலும் 100 முறையாகவோ நெருப்பில் செலுத்த வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ காயத்ரியுடன் ஹோமம்
தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. ஆச்சாரியாருக்கு உணவளித்த பிறகு அவர் பண பரிசுகளை வழங்கி ஒரு பசு, ஆடைகள் மற்றும் தங்கத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். இறுதியில் பிரபஞ்சத்தின் சாட்சியின் திருப்திக்காக அவர் பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இந்த முக்கியமான விரதத்தை இந்த கட்டளைகளின்படி செய்வதன் மூலம் அவர் வாழ்க்கையின் 4 நோக்கங்களையும் பெறுகிறார். ஒருவர் விரும்புவது அனைத்தும் பெறப்படும். உண்மையான நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் பலிபீடத்தின் பெரிய திருவிழாவின் இந்த சடங்கை செய்தால் அதன் பலனையும் பெறுவாள். விரதத்தை கடைபிடிப்பவர் பெரும் புண்ணியம் தேர் ஊர்வல திருவிழாவில் பங்கேற்பவரின் புண்ணியத்திற்கு சமம். சிறந்த பிராமணர்களே, எல்லாம் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியாக இருங்கள். 34ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.